முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அணிக்குள்ளேயே இப்பொழுது மீண்டும் ஒரு புயல் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அமைச்சர் பதவி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வச்சு 13 அதிமுக எம்எல்ஏக்கள் ரகசிய ஆலோசனை நடத்தினதை அடுத்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று மாலை அதிமுகவோட கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அவசர ஆலோசனை நடத்தினாங்க. இந்த கூட்டத்தில் அமைச்சர்களும் கட்சியோட மூத்த நிர்வாகிகளும் கலந்துகிட்டாங்க. தற்போது 122 எம்எல்ஏக்கள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாகவும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களோட அணிக்கு 12 எம்எல்ஏக்கள் ஆதரவாகவும் இருக்காங்க. முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவளிக்க முன்வந்த எம்எல்ஏக்கள் சிலருக்கு அமைச்சர் பதவியும் மற்ற எம்எல்ஏக்களுக்கு பல்வேறு சலுகைகளும் தரப்படும் என்று உறுதிமொழி அளிக்கப்பட்டிருக்கு. ஆனா அறிவிச்ச மாதிரி இதுவரைக்கும் எந்த ஒரு சலுகையும் கிடைக்காததுனால எம்எல்ஏக்கள் எல்லாருமே ஏமாற்றத்தில் இருக்காங்க. அதனால தற்போது அமைச்சர் பதவியை கேட்டு ஏற்கனவே அமைச்சராகவும் தற்போது எம்எல்ஏக்களாகவும் இருக்கிற தோப்பு வெங்கடாச்சலம் அவர்கள், செந்தில் பாலாஜி அவர்கள் மற்றும் பழனியப்பன் ஆகியோர் மற்றும் அவரோட ஆதரவு எம்எல்ஏக்கள் 8 பேர் மொத்தம் 13 பேர் சென்னையில இருக்கிற எம்எல்ஏக்கள் விடுதியில நேற்று ரகசிய ஆலோசனை நடத்திருக்காங்க. இதனால அதிமுக அம்மாநில மீண்டும் பரபரப்பான சூழ்நிலை நிலவிருக்கு. இதனால நேற்று மாலை 6 மணிக்கு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அவசர கூட்டம் நடந்துச்சு. இந்த கூட்டத்துக்கு திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், செங்கோட்டையன், காமராஜ் உள்ளிட்ட பல அமைச்சர்களும் கட்சியின் மூத்த நிர்வாகிகளான முன்னாள் அமைச்சர்கள் வளர்மதி, கோகுலேந்திரா உள்ளிட்ட பலரும் கலந்துகிட்டாங்க. அப்ப நடந்த கூட்டத்தில் தற்போது எடப்பாடி தலைமையிலான அரசுக்கு ஆதரவு கொடுத்த எம்எல்ஏக்களை எப்படி தக்க வச்சுக் கொள்வதுன்னு நீண்ட நேரம் ஆலோசனை நடத்தப்பட்டதா கூறப்படுது. குறிப்பா சில நாட்களுக்கு முன்னாடி எதிர்ப்பு தெரிவிச்ச தலித் பிரிவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் சிலருக்கு ஆட்சி மற்றும் கட்சியில முக்கிய பதவிகள் வழங்குவது குறித்தும் ஏற்கனவே ஜெயலலிதா அவர்களோட அமைச்சரவையில அமைச்சர்களா இருந்தவங்களுக்கும் மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கலாமான்னு ஆலோசனை நடத்தப்பட்டுச்சு. இந்த மாதிரி ஒரு சில எம்எல்ஏக்களோட எதிர்ப்புக்கு பயந்து அவங்களுக்கு நம்ம முக்கிய பதவி கொடுத்தோம்னா சிலரை கண்டிப்பா அமைச்சர் பதவியில இருந்து நீக்கியே ஆக வேண்டும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு நம்ம அமைச்சர் பதவியை கொடுத்துட்டாலும் மேலும் அதே நடைமுறையை பின்பற்றி வேறு சில எம்எல்ஏக்களும் அமைச்சர் பதவிக்கு நெருக்கடி கொடுப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு அந்த கூட்டத்தில் விரிவா விவாதிக்கப்பட்டிருக்கு. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அணியில இருக்கிற எம்எல்ஏக்கள் கொடுக்கிற நெருக்கடியினால அதிமுக அம்மா அணியில இருக்கிற நிர்வாகிகள் கொஞ்சம் கலக்கத்தில் இருக்கதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த செய்தி போயிட்டு லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும்னா மித்ரா கிருஷ்ணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்களா பதிவிடுங்க. நன்றி.